வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரூ. 20 இறங்கியிருக்கு. 16,375 24 கேரட் கோல்டு, 15,010 22 கேரட் கோல்டு அண்ட் வெள்ளி வந்து ரூ. 265ங்கிறாங்க. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் அது 2,42,000. நாள் ஃபுல்லாக டவுனில் இருந்த மார்க்கெட்டு கடைசியில் இந்த சிஏ செட்டில்மெண்ட்டில் ஏற்றி விட்டு 115 பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏற்றம் வந்து பேங்க் நிஃப்டியை ஏற்றி மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஐடி டவுனு, மெட்டல் டவுனு, ஆட்டோ டவுனு, ஃபார்மா ஃப்ளாட்டு, வெரி ஃப்ளாட்டு அண்ட் எஃப்எம்சிஜி டவுன். ஆனால் மார்க்கெட்டை மட்டும் கட்டப்பட்டு ஏற்றிருக்காங்க. யூஎஸ்டி ஐஎன்ஆர் 95.70, இது பிரெண்ட்டு 94. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வீக்காக தான் இருக்குது. கோல்டு இது சர்ப்ரைஸாக இந்தியாவில் ஃபாலு. மற்ற இடத்துல 4,700க்கு மேலே ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 1% அப்பு, சிப்லா 1.5% டவுனு, தங்கமயில் 1.5% டவுனு. நேற்று பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்கு 45 பைசா டிவிடெண்ட்டு ஒரு ஷேர் வாங்கியிருக்கு. பட் இதில் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரூ. 5 வாங்கியிருந்தீங்கன்னா 45 காசுனா 9% உங்களுக்கு ஈல்டு. இப்போ வந்து ரூ. 5 வாங்கினவனுக்கு இது வந்து ஒரு 9% ஈல்டு பாண்டு மாதிரி ஆச்சு. பிரின்சிபலும் ஏறிக்கிட்டே போச்சு. இப்போ பிரின்சிபல் என்னன்னு மறந்துடுச்சு எனக்கு. 45 ப்ளஸ்ஸு. ஒரே ஹாப்பி தான். அதே சமயத்தில் கோல்டு 3 மாதம் ஹை 4,700 தாண்டிடுச்சு. டாலர் வீக்கன் ஆகிடுச்சு. இதில் என்னென்னா, நீங்கள் வெறும் டாலரையே பார்த்துட்டு இருக்கும்போது, இன்றைக்கி யாரோ என்கிட்ட ஒரு பிரிட்டிஷ் பவுண்டு கோட்டு கேட்டாங்க, நான் பார்த்தேன். ரூ. 131 பிரிட்டிஷ் பவுண்டு. அதாவது நீங்கள் இங்கிலாந்து போனால் நீங்கள் ரூ. 131, அப்படின்னா யூரோ 116 117 இருக்கும். நீங்கள் நம்ம டாலரே பார்த்துட்டு இருக்கும்போது மற்ற இடத்துலையும் சறுக்கினே இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும். கோல்டு இடிஎஃப் 5வது வாரம் என்னவோ பாசிட்டிவாக இருக்குது. டிமாண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் கோல்டுக்கு. ஃபிஸ்கில் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படிங்கிறது தெரியறது. இன்றைக்கி முக்கிய செய்தியில் 2 டெவலப்மெண்ட்டு. பஃபட் தாத்தா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த போன குவார்ட்டரில் டோக்கியோ மெரைன் அப்படின்னு டோக்கியோவில் பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி, அது 1879லேருந்து இருக்கிற கம்பெனி, நல்ல கம்பெனி. அதில் ஒரு 2.5% வாங்கி லவாக்குன்னு சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது வெறும் சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, எங்கள் பேலன்ஸ் ஷீட்டும் நாங்கள் கேரண்டி பண்ணுவோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பல கம்பெனிகளை வாங்கி முழுங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி ஏதாவது இருந்தால் சொன்னீங்கன்னா நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. ஆஸ்திரேலியாவில் 2 கம்பெனியை துரத்துறதா கேள்வி. ஸோ தாத்தா என்ன பண்ணுறாரு, இன்டைரக்ட் ஸ்ட்ரைக் அடிக்கிறாரு. இந்த க்ளீனாக ஜப்பானில் 300 கம்பெனியை வாங்கி சாப்பிட்டாரு ஹாப்பியாக. அதே சமயத்தில் 2.5% வாங்கி போட்டுக்கிட்டாரு. அதே சமயத்தில் ஆஸ்திரேலியாவில் பல கம்பெனிகளை இன்டைரக்டாக அங்கே மூலமாக பார்க்குறாரு. பின்னாடி வேணால் இன்னும் கொஞ்சம் காசு வேணால் போடுறேன் அப்படின்னு தாத்தா சொல்லியிருக்கிறார். இது தாத்தா பண்ணாரா, கிரேகேபிள் பண்ணாரான்னு பின்னாடி தான் தெரியும். பட் இப்போதைக்கு தாத்தா ஜப்பானில் 300 கம்பெனியை பொறுக்கி போட்டுக்கிட்டாரு. இதே சமயத்தில் இந்த கோல்டு லோனுக்கு எகென்ஸ்டாக கடன் கொடுக்குற கம்பெனிலாம் 1,63,000 கோடி வேல்யூவில் தேடியிருக்கு. முத்தூட் ஃபைனான்ஸு, ஐஏஎஃப்எல், மணப்புரம் மட்டும் இதில் கன்சிடர் பண்ணுறாங்க. சிஎஸ்பி, ஃபெட்ரல் பேங்க்கு, சவுத் இண்டியன் பேங்க்கு, கரூர் வைஸ்யா பேங்க்கும் இது மாதிரி பேங்க்குங்க உங்களுக்கு தெரியணும். இது ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் இன்னொரு இடத்துல ரைசிங் டிஸ்ட்ரெஸ்ஸை காட்டுறது. யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் மேலே 4 சாங்ஷனை போட்டிருக்கான். அப்புறம் மற்ற கண்ட்ரிஸுக்கு வார்னிங் கொடுத்துருக்கான். லாஸ்ட் வார்னிங், ட்ரம்ப்போட வார்னிங், டேக்கோ ட்ரம்ப் வார்னிங் என்னென்னா, அவனோட டீலிங் வச்சிங்கன்னா உங்களை தொலைச்சிருவேன்னு. அதே மாதிரி தான் ரஷ்யாவுக்கும் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவோட டிபெண்டன்சி அண்ட் ரஷ்யன் ஆயில் ஏறி இருக்குது. அதனால் ட்ரம்ப் இவர் பூட்டு நடத்த வராரு. ஜி உங்களுக்கு தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் ஜி, ஃபர்டிலைசரும் என்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது,
நானும் போர் போடுறதுல பிஸியாக இருக்கிறேன். உங்கள் விவசாயிக்கு வேணால் நான் கொஞ்சம் ஸ்பெஷல் ரேட்டில் ஃபர்டிலைசர்லாம் தரேங்கிறாரு. நம்ம வாங்கிறதுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ. ட்ரம்ப்பு 7.5% எக்ஸ்ட்ரா டாரிஃப் சைனாவில் போட்டிருக்காரு. அதே சமயத்தில் கனடாவில் பயங்கரமாக டேக்ஸை ஏற்றி கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் போரை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இந்த H1B விலையை $103,265 ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. இதனால் எம்ப்ளாயீஸ்க்கு காஸ்ட்டு ஏறும். 65,000 ஆனுவல் வீசாவும் 20,000 அட்வான்ஸ் டிகிரி ஹோல்டர் இருக்கிறவங்க வீசாவும் அஃபெக்ட் ஆகும். 1000 கம்பெனியை வாங்கி வித்த ட்ரம்ப்பு இந்த வாட்டியும் ஸ்பேஸ் எக்ஸ் ஷேர்ஸாக வாங்கியிருக்கிறாருங்கிற செய்தி வந்திருக்குது. ட்ரம்ப்பு நேராக டிசைட் பண்ணாட்டாலும் நம்மளுக்கு ட்ரம்ப்போட மனநிலை என்னங்கிற மாதிரி இதில் நம்மளுக்கு தெரியும். ட்ரம்ப்பு நேராக டிசைட் பண்ண மாட்டார், ஒரு சைனீஸ் வாலி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரங்கிறது நம்மளுக்கு தெரியாது. $10 பில்லியன் சேலஞ்சு சந்திராவோட சக்ஸஸருக்கு வரும். அதாவது 88,277 கோடி ஏர் இண்டியா, டாடா எலக்ட்ரானிக்ஸ், அகர்தாஸ் 3 பேரும் சேர்த்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடனை என்ன பண்ணுறதுன்னு சந்திராவோட ஜூனியர் தான் டிசைட் பண்ணோம். அதே சமயத்தில் டாடா சன்ஸ் போர்டு 17th செப்டம்பர் பார்க்குறதா இருக்குது. டிசிஎஸ் போர்ஷேவோட ஐடி ஆமாம் 320 மில்லியன் யூரோ கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் 1.25 பில்லியன் யூரோ ஏஐ டீலும் சைன் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஜப்பானோட ரெசோனோ பேங்க் இந்தியாவோட பார்ட்னர்ஷிப்பை டைட்டன் பண்ணி டாடா கேபிட்டலோட நாங்கள் பார்ட்னராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லென்ஸ்கார்ட் அப்படிங்கிற கம்பெனியில் சாஃப்ட் பேங்க் 2,800 கோடிக்கு ஷேரை விற்று எடுத்துகிட்டு போயிட்டார். இன்னும் 7% ஷேர் தான் இருக்குது. பஜாஜ் ஆட்டோ 2 புது பிராண்டு நியூ வண்டியும் 3 புது ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணி மார்க்கெட் ஷேரை ரிகவர் பண்ணுறதா பேசுகிறாரு. ரெட்டிக்கு ரெபல் மைண்டோட பிராண்டு போய் அடுத்த பிராண்டு வர வரைக்கும் கிரிட்டிக்கல் டைமாக இருக்கும். இறங்கினா நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல டைமு. ஐசிஐசிஐ பேங்க்கும் கோத்தக் மஹிந்திராவும் $1.65 பில்லியன் ஓவர்சீஸ் பாண்ட்ஸ்லேன்னு பொறுக்கியிருக்காங்க. இன்றைக்கிடும் திடுக்கிடும் செய்தி, ஃபெட்ரல் பேங்க் 3% இறங்கி இருக்கிறது. ஜனா பேங்க்கு ததிக்கின தோம்னு இருக்குது. அது எப்போ கவுரும் அப்படிங்கிற பயத்தில் கச்ச ப்ரமோட்டர் அவரோட 16% ஷேரை விற்று பேரச்சூட்டில் ஜம்ப் அடிக்கலான்னு இருக்கும்போது ஃபெட்ரல் பேங்க் அதை வாங்கலான்னு பார்க்குறாங்க. ஃபெட்ரல் பேங்க் அதை வாங்கினா இவங்களால் இம்பேக்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்தில் இன்றைக்கி மார்க்கெட் அடிச்சிருக்காங்க. வேணு ஸ்ரீனிவாசன் இதுக்கு முன்னாடியே 10% வாங்கினது நம்மளுக்கு தெரியும். ஹிந்துஸ்தான் காப்பரில் கொஞ்சம் 6% ஸ்டேக் கவர்மெண்ட் இந்தியா விற்க போகுது. அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹிந்துஸ்தான் காப்பரோட விலை புசுக்குன்னு இறங்கியிருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாவம் இப்போ தான் லோனெல்லாம் முடித்தாங்க, என்பிஏ வராதுன்னு நம்ம சந்தோஷப்பட்டோம். அடுத்த என்பிஏக்கு ரெடி ஆகிட்டாங்க. 45,000 கோடி வோடஃபோன் ஐடியாவுக்கு புதுசாக கடன் கொடுக்க போகிறாங்க. இது எப்படின்னா, அந்த கம்பெனி ஆல்ரெடி பழைய கடன் அடைக்கிறதுக்கே கட்டப்பட்டுருக்குது. நிச்சயமாக அந்த கம்பெனி ஏர்டெல்லோடையும் ஜியோடையும் கம்பீட் பண்ண முடியாது. ஃபுல் மார்க்கெட் 5G கிடையாது. அந்த கம்பெனிக்கு 45,000 கோடி லோன் கொடுத்தா அதை வசூல் பண்ணுறதுக்குள்ளே உயிரே போயிடும். ஆனால் கவர்மெண்ட் பெரிய ஷேர் ஹோல்டரு, கவர்மெண்ட் ப்ரெஷரில் இந்த லோனை கொடுக்குறாங்க. 7 ரூபா விற்றுட்டு இருந்த வோடஃபோன் ஐடியா குப்புன்னு 15 ரூபா 20 காசுக்கு போயிடுச்சு. 5 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணிங்கன்னா நஷ்டம். 7 ரூபாயில் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்பாடி தப்பிச்சது தம்பரான் தலைன்னு வெள்ளை ஓடினா லாபம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி.
வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்கிட்டயுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.